இந்த பிரேம்ல கமருதீன் போறது வந்து தெரியுதா? உள்ள பாத்ரூம்க்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு மூமெண்ட் வந்து தெரியுது. கண்ணாடி வழியா பார்க்க முடியுது. மக்களே இணையதளங்கள்ல விஜே பார்வதியும், கமருதீனும் பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு கசமுசா வேலைகள் பண்ணிவிட்டதா ஒரு சில யூடியூபர்களால பயங்கரமா ஒரு நியூஸ் பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததா? விஜே பார்வதியும், கமருதீனும் பாத்ரூம்குள்ள என்ன பண்ணுனாங்க? இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன நடந்திருக்கு? அது உண்மை சம்பவம் என்ன? அந்த இடத்துல என்ன நடந்தது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நாம தெளிவா பேசப் போறோம். ஸோ வீடியோவ முழுமையா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு போங்க. நேத்து நைட்டு எல்லாருமே தூங்க போறதுக்கு முன்னாடி சபரி, அரோரா ஒரு சிலர்லாம் வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சாண்ட்ராக்கு இரிட்டேட் ஆகுது, தல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்ஷீட்டையும், தலகாணியும் எடுத்துட்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து வெளியில சோஃபால போய் படுத்துக்குவாங்க. வெளியில போய் படுத்ததுக்கு அப்புறம் நம்ம சபரி, அரோரா, கானவனுக்கு எல்லாருமே சரி வாங்க சாரி நான் இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. உள்ள போய் வந்து படுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாரி சாண்ட்ரா சொல்லுவாங்க. இல்ல சாண்ட்ரா மன்னிச்சுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு கானோ, வினோத்து, சபரி, அரோரா எல்லாருமே கெஞ்சி கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி ரைட் உள்ள இருந்து நம்ம இந்த மாரி ஃபன் பண்ணி என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்படி ஏதாவது பண்ணோம்னா உள்ள தூங்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கும். ஸோ வெளியில பெட் எடுத்துட்டு போயிட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ல இன்ட்ரஸ்டட் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து இப்ப விக்ரம், கானா வினோத், அமித் இவங்க எல்லாருமே சாங்க கிரியேட் பண்ணி நைட்டு ஃபுல்லா ஜாலியா வெளியில படுத்துக்கிட்டு, ஒரு லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடிக்கிட்டு அமித், கானா வினோத் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் லைவ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தது. வந்து வெளியே என்ன மக்களே! வீடியோ பார்த்தீங்களா? பெருசா லென்த்தா உள்ள வீடியோ வைக்க முடியல. ஆனா, அந்த வீடியோல இருக்கிற மேட்டர் என்ன? இவங்க பரப்புற ரூமர் வந்து உண்மையா, பொய்யா? நான் தெளிவா இப்ப பேசப் போறேன். காப்பிரைட் இஷ்யூ நலன் கருதி கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி கிளிப்பா வச்சிருக்கிறேன். நைட்டு என்ன நடந்தது? இவங்க பிக் பாஸ் வீட்ல இப்படியெல்லாம் நடந்தது. கமருதீன், விஜய் பார்வதி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க முழுக்க முழுக்க ஒரு வியூஸ்க்காகவும், ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாரி ஒரு பீதிய கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் நடக்காதது, சம்பவம் நடந்த மாரி பேசுறாங்க. அதுக்காக நான் விஜய் பார்வதிக்கும், கமருதீனுக்கும் முட்டு குடுக்குறேனா, இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேனா அப்படின்னா, அது கிடையாது. அவங்க அப்படியே அங்கங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் நம்மளுமே நெறைய வீடியோங்கள்ல இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிக்கிறோம். ஆனா இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற மாரி, அந்த பாத்ரூம்குள்ளார விஜய் பார்வதியும், கமருதீனும் ஏதோ பண்ணுனாங்க. அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அந்த டைம் நாய் கொலைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அது முழுக்க முழுக்க ரூமரு. பிக் பாஸ் வீட்ல இவங்க வெளியில படுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக சுபிக்ஷா பெட்ஷீட் வந்து இப்படி போடும்போது பிக் பாஸ் விளையாட்டுக்காக நாய் குலைக்க வச்சு விளையாடுவாரு. அத ஹவுஸ்மேட் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். கமருதீன் பெட்ல சிவனேன்னு படுத்துட்டு தாங்க இருக்காரு. விஜே பார்வதி துணிய ரெஸ்ட் ரூம்ல இருந்து துவைச்சுட்டு வர்றாங்க. 2 கிளிப்பையும் நான் வச்சிருந்திருப்பேன் பாருங்க. அவங்க ஆல்ரெடி வேற பக்கம் ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ்ஸ துவைச்சுட்டு வர்ற பார்வதியும், இந்த பக்கம் சிவனேன்னு படுத்திருக்கிற கமருதீன் நாய் சவுண்ட் கேட்டு வெளியில வந்து என்னடா நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வர கமருதீனையும் மெர்ஜ் பண்ணி எப்படி ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு மாரி ஒரு அலிகேஷன் நேம குடுக்குறாங்க பாருங்க. ஒரு வியூஸ்க்காக ஒரு இதுக்காக வந்து ஏன் இவ்வளவு பண்ணணும்? அவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் இல்ல அப்படிங்கிறத நான் இப்பவும் பேச வரல. ஆனா அப்படி ஒரு சம்பவம் இப்ப இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குல்ல, அது நடக்கவே இல்ல. அங்க நடந்தது வேற, இவங்க பேசுறது வேற அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கும் விஜய் பார்வதி, கமருதீனுக்கும் சம்மதம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதையும், அந்த லைவ்ல அது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற இந்த கருத்து சரியா தவறா? என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது? வெளியில ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்க? அப்படின்னு உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.